ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு ஹாரர் ப்ளஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்க ஹவுஸ்மேட்ஸ் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஹீரோவான தர்ஷன் தன் குடியிருந்த ஹவுஸ் ஓனர் பொண்ணையே காதலிச்சு ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு புதுசாக ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட் வாங்கி அங்கேயும் குடியேறிறாங்க. குடியேறி கொஞ்ச நாள் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதற்கிடையில் அந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா அமானுஷ்யமாக சில விஷயங்கள் நடக்குது. அதை ஃபஸ்ட்டு ஹீரோயின் தான் நோட் பண்ணுறாங்க. ஹீரோயின் நோட் பண்ணி இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, அது இந்த மாதிரி அமானுஷ்ய விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி தர்ஷன் கிட்ட சொன்னாலும் அவர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டேங்கிறாரு. உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, நீ சரியாக தூங்க மாட்டேங்கிற, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வருதுன்னு சொல்லிட்டு சப்பக்காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே தர்ஷனே அந்த மாதிரி நிகழ்வுகளை ஒரு கட்டத்தில் பார்க்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அப்படி அந்த வீட்டில் என்னதான் இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன, இதையெல்லாம் தர்ஷன் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட கதைகளமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு கொஞ்சம் புதுசான கதைக்களம் தான். நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா வழக்கமான ஒரு பேய் கதை தான் சொல்லிட்டு. பட் என்னதான் இது வழக்கமான பேய் கதையில் இந்த டெம்ப்ளேட் ஆரம்பித்தா கூட படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி போகுது. பட் லிட்ரலி அது கொஞ்சம் இம்ப்ரெசிவாகவே இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாகவே மேக் பண்ணியிருப்பாங்க. தர்ஷன் யார், அவரோட லவ் எப்படி, அந்த அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரொமான்டிக் ஆகட்டும், அந்த வீட்டுக்கு குடியேறதுக்கு அவர் என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறாரு, எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அந்த வீட்டில் நடக்கக்கூடிய அமானுஷ்ய நிகழ்வுகளாக இருக்கட்டும், அந்த வீட்டில் அப்படி என்ன தான் இருக்குது, அந்த வீட்டில் நடக்கக்கூடிய அமானுஷ்ய விஷயத்துக்கும் இன்னொரு வீட்டுக்கும் என்னென்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரிவீல் பண்ணியிருந்தா கூட செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான காரணம் அதை தேடி கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், கிளைமேக்ஸில் எமோஷனல்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாமோ, கதைக்களம் பெருசாக போகாமல் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இதை தவிர படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தான் நெருக்கி ஓடுது. ஆனால் லிட்ரலி அந்த செகண்ட் ஹாஃபில் மட்டும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தாலோ, இன்னும் ஸ்க்ரீன் பிளேல ஏதாச்சும் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தா கூட இந்த படம் அடுத்த கட்டத்துக்கே போயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இந்த படம் ஒரு காமெடி ஹாரர் மாதிரி கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எமோஷனல் வச்சிருப்பாங்க. அதுலேயும் கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆனிச்சு. இந்த படத்தை தூக்கி நிறுத்தினதே இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான். தர்ஷன் பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா விதமான சீக்வன்ஸ்லையும் சரி, காமெடி ஆகட்டும், இல்லை ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கட்டும், ரொமான்டிக்காக இருக்கட்டும், இல்லை எமோஷனல் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும்னு தோணுச்சு. இந்த படத்தோட கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா காளி வெங்கட் தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்துறாரு. அவர் வரக்கூடிய எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த சின்ன பையன் ஒருத்தருப்பான் மகின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு சம்பவம் நடக்கும், இந்த வீட்டுக்குள்ளே பேய் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வினோதினியாக இருக்கட்டும், அவங்க 3 பேரும் சேர்ந்து பேய் ஓட்டுற சடங்கு மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதான் சொல்கிறேன், முழுக்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடியாக கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா காளி வெங்கட்டுக்கு ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவாக இருக்கட்டும், இல்லை கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் நடக்கும், அந்த வீட்டுக்கு தர்ஷன் கொடுக்குற மாதிரி டாப் நாச்சாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக வல்காரிட்டிலாம் எதுவுமே இல்லை. ஸோ வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த படத்தை ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். மொத்தத்தில் இந்த ஹவுஸ்மேட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் என்னதான் ஒரு காமெடி ஹாரர் மூவியாக இருந்தால் கூட, படம் ஸ்டார்டிங்கில் ஹாரர் பேஸில் போனால் கூட படம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி போகுது. அது லிட்ரலி ஒரு டேர்ன் அடித்தா கூட அவ்வளோ சுவாரஸ்யமாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா காமெடி ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் கொண்டு போயிருந்தா கூட செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கதைக்களம் ஒரே இடத்துல சுற்றுற மாதிரி இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய அந்த எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை தவிர இந்த படத்தோட ஹீரோ என்னதான் தர்ஷனா இருந்தாலும் காளி வெங்கட் அண்ணன் தான் காமெடிலையும் சரி எமோஷனலும் சரி இந்த படத்தை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. கொடுத்த ரோலை பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சா அந்த மாதிரி படங்கள்லாம் ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். கமர்ஷியல் ஃபிலிமே பார்த்து பழகின நம்மளுக்கு இந்த மாதிரி படங்களை என்கரேஜ் பண்ணால் தான் அடுத்து இந்த மாதிரி படங்கள் வரும். ஸோ வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தை ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தான் ஓடுது அப்படின்றப்ப டைம் போகிறதே தெரியாது. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். இது வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, keep watching, keep supporting, subscribe to Movies Review Tamil.